வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒரு வாரமா இந்த கரூர்ல நடந்த இன்சிடென்ட் 41 பேருடைய மரணத்த பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். ஆனா அதே நேரத்துல இன்னொரு கோர சம்பவம் வந்து மத்திய பிரதேஷ்லயும், ராஜஸ்தான்லயும் நடந்திருக்கு. அத பத்தி நாம கண்டிப்பா பேசி ஆகணும். ஏன்னா தமிழ்நாடுக்கும் இதோட ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது தான். மத்திய பிரதேஷ்ல கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி அக்டோபர் 1 வீக்ல நீங்க பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 11, 12 குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒரு எமர்ஜென்சில ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. வயித்து வலி, வாந்தி, ஆ லோ யூரின் அவுட்புட் அப்படின்னு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல குழந்தைகள வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்காங்க. குழந்தைகள பரிசோதித்து பார்த்தபொழுது அக்யூட் கிட்னி ரீனல் ஃபெயிலியர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவோ காப்பாத்த முயற்சி பண்ணியும் அந்த குழந்தைங்க இறந்து போயிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடக்கும் பொழுது, ராஜஸ்தான்ல இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆ 2 குழந்தைகள் ஆ அடுத்தடுத்த நாள் இறந்து போறாங்க. ஒரு குழந்தைக்கு 2 வயசு, இன்னொரு குழந்தைக்கு 3 வயசு. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஜுரம், சளி, இருமல் அப்படின்னு சொல்லி காஃப் சிரப் கன்சியூம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தகவல் தெரிஞ்சோன உடனே அரசாங்க தரப்புலயும், போலீஸ் தரப்புலயும் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்பதான் ஒரு பெரிய உண்மை வெளியில வருது. ராஜஸ்தான்ல ஒரு பர்ட்டிகுலர் பிராண்ட் காஃப் சிரப் கேசன்ஸ் பார்மா அப்படிங்கிற ஒரு கம்பெனி தயாரிக்கக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் பிராண்ட் காஃப் சிரப்ப சாப்பிட்டதுனால தான் இந்த குழந்தைகளுக்கு இந்த மாரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இத இவங்க இன்வெஸ்டிகேட் பண்றதுக்குள்ள 3வது, 4வதுன்னு அடுத்தடுத்து மரணங்கள் ராஜஸ்தான்ல ஏற்படுது. இந்த காஃப் சிரப்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்ரோ மெத்தார்ஃபான் ஹைட்ரோபுரோமைட் அப்படிங்கிற இன்கிரீடியன்ட் தான் இந்த மரணங்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்கிரீடியன்ட் வழக்கமா உங்களுக்கு ஆஃப் த ஷெல்ஃப், அதாவது நீங்க பார்மசில போய் காஃப் சிரப்ன்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலாக கிடைக்கக்கூடிய ஃபேமஸ் பிராண்ட் காஃப் சிரப்ஸ்லலாம் இந்த காம்போனன்ட் வந்து இருக்கும். இது எப்படி வொர்க் பண்ணும் நம்ம பாடில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது மூளையில இருக்கக்கூடிய அந்த இருமலை ஏற்படுத்தக்கூடிய அந்த மூளையோட அந்த பாகத்த சப்ரஸ் பண்ணும். பொதுவாவே உலக அளவுல பார்த்தீங்கன்னா, யுஎஸ் உடைய ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக இருக்கட்டும், இல்ல வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கட்டும், இல்ல சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் ஆகட்டும், அவங்க வந்து பொதுவாகவே பேரண்ட்ஸ வார்ன் பண்றாங்க. 2, 3 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தயவு செஞ்சு இது போன்ற ஆஃப் த கவுண்டர் காஃப் சிரப்ப வாங்கி குடுக்காதீங்க. ஏன்னா, இது அந்த குழந்தைகளுடைய மூளைய சப்ரஸ் பண்ணி பாதிப்பை ஏற்படுத்தும், மூச்சு திணறல் ஏற்படுத்தும். அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் வந்து மரணம் ஏற்படுத்த கூட வாய்ப்பு இருக்கு. அதனால குழந்தைங்களுக்கு ஒரு பிசிஷியன் உடைய பரிந்துரை இல்லாம ஒரு பீடியாட்ரிஷியன், ஒரு டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணாம தயவு செஞ்சு காஃப் சிரப்ஸ் குடுக்காதீங்க. குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த நோய் வந்து பொதுவாக வைரல் இன்ஃபெக்ஷன் தான் இந்த மாதிரி இருமல், சளி இதெல்லாம் உருவாக்கும். இதெல்லாம் செல்ஃப் லிமிட்டிங். ஒரே வாரத்துல தானாவே சரியாயிடும். அதனால அனாவசியமா தேவையில்லாம குழந்தைகளுக்கு மருந்து குடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல தான் இது போன்ற விஷயத்தெல்லாம் கேட்கவே மாட்டாங்களே. இதுல உச்சபட்ச வேதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல கேசன்ஸ் பார்மா அப்படின்னு இந்த மருந்த சப்ளை பண்ணக்கூடிய இந்த கம்பெனி மீது ஏகப்பட்ட புகார்கள் கடந்த 2 வருடங்கள்ல வந்திருக்கு. இன்னொரு விஷயம், இந்த காஃப் சிரப்ப ஃப்ரீயா அங்க இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டரோட ஹெல்த் ஸ்கீம் கீழ இலவசமா ஏழை எளிய மக்களுக்கு குடுக்குறாங்க. கடந்த 2 ஆண்டுகள்ல இந்த கேசன்ஸ் பார்மா சப்ளை பண்ண சாம்பிள்ஸ குவாலிட்டி கண்ட்ரோல் செக்கிங் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட 40 முறை, ஒரு தடவ 2 தடவ இல்லங்க. 40 தடவ இவங்க குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட்ட ஃபெயில் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இவங்களுடைய மருந்துகள் சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டில இருக்கு அப்படிங்கிறது இந்த டெஸ்ட் மூலமா ப்ரூவ் ஆயிருக்கு. அப்படி இருந்தும் ராஜஸ்தான் மெடிக்கல் சர்வீசஸ் கார்ப்பரேஷன் இவங்க கிட்ட இருந்து இதே மருந்துகளை, இந்த சப்ஸ்டாண்டர்ட் ட்ரக்ஸ ப்ரொக்யூர் பண்ணி அத ஹாஸ்பிட்டல்ல ஏழை எளிய குழந்தைகளுக்கு விநியோகமும் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு ராஜஸ்தான் அரசை நோக்கி கடுமையான கேள்விகளை மக்கள் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இத விட கொடுமை என்னன்னா, பாஜக ஆளக்கூடிய மத்திய பிரதேஷ்ல இதே மாதிரி கோல்ட்ரிப் அப்படிங்கிற ஒரு காஃப் மருந்து, காஃப் சிரப்ப சாப்பிட்டு 12க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போயிருக்கு. அங்க இருக்கக்கூடிய லேப்ல டெஸ்ட் பண்ணும்பொழுது இந்த காஃப் சிரப்ல இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட் எத்திலீன் கிளைகால், டை எத்திலீன் கிளைகால் அதிக அளவில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இண்டஸ்ட்ரியல் சால்வெண்டோட கண்டாமினேஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மருந்த தயாரிச்ச கம்பெனி தமிழ்நாட்டுல இருக்கு. ஸ்ரீசன் பார்மா அப்படிங்கிற கம்பெனி, காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய கம்பெனி இந்த மருந்த தயாரிச்சு சப்ளை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த மருந்தை தயாரிக்கக்கூடிய இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா பேன் பண்ணியிருக்கிறாங்க.
ராஜஸ்தான் அரசாங்கமும் சரி, மத்திய பிரதேச அரசாங்கமும் சரி, உடனே ஒரு அட்வைசரி வெளியிட்டு இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட இந்த குழந்தைகள் கன்சியூம் பண்ண அந்த காஃப் சிரப்போட பேட்ச் எல்லாம் ரீகால் கிட்டத்தட்ட 22 பேட்சஸ் ரீகால் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டேட் லெவல் அத்தாரிட்டீஸும், சென்ட்ரல் லெவல் அத்தாரிட்டீஸும் எல்லா பேட்சையும் மீண்டும் டெஸ்ட் பண்றாங்க. அதுக்குள்ள இந்த கேசன்ஸ் ஃபார்மான்னு சொன்னேன் இல்லையா ராஜஸ்தான்ல. அந்த ஆளு ஆபீஸையும் மூடிட்டு, ஃபேக்டரியும் மூடிட்டு எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டான். விசாரிச்சு பார்த்ததுல அவனுக்கும் அந்த ட்ரக் கண்ட்ரோலருக்குள்ள ஏதோ டீலிங் இருந்திருக்கு போல இருக்கு. தொடர்ந்து ஒரு லேப்ல குவாலிட்டி கண்ட்ரோல்ல ஃபெயில் ஆன ஒரு ரிப்போர்ட் வந்ததுன்னா, அதே சாம்பிள வேற ஒரு லேப்ல குடுத்து அப்ரூவல் வாங்கி மறுபடியும் உள்ள நுழைச்சிருக்காங்க டெண்டர்க்குள்ள. அப்ப பாருங்க, ட்ரக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, அரசாங்கத்துல இருக்கிறவங்க, லேப்ல டெஸ்ட் பண்றவங்க எல்லாருமே இதுல கூட்டு களவாணியா இருந்திருக்காங்க. மக்களுடைய ஆரோக்கியத்த பத்தி, குழந்தைங்களோட உயிர பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம, எல்லாரும் சேர்ந்து இதுல சம்பாதிச்சிருக்காங்க. விளைவு இத்தன குழந்தைங்க இன்னைக்கு இறந்து போச்சு. நிவாரணம் அறிவிச்சு காசு கொடுத்துட்டா அந்த குழந்தைங்களோட உயிர் திரும்பி வந்துருமா? எல்லா மாநிலங்களும் இது போன்ற விஷயங்கள் நடக்குதுங்க. கொஞ்ச நாள் முன்னால தேர்தல் பத்திரங்களை பற்றி ஒரு பெரிய சர்ச்சை வந்தது. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பாஜக எவ்வளவு சம்பாதிச்சது அப்படின்னு. அந்த நேரத்துல குறிப்பாக ஒரு செய்தி வந்தது. அதோட ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் போட சொல்றேன். பெரிய பெரிய பார்மா கம்பெனிஸ், சின்ன சின்ன கம்பெனி கூட இல்லங்க. பெரிய பெரிய மல்டிநேஷனல் பார்மா கம்பெனிஸ் இந்த மாரி குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட்ல ரிப்பீட்டடா ஃபெயில் ஆயிருக்காங்க. ஆனா, இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமாக இவங்க டொனேஷன் குடுத்திருக்காங்க. அப்படி டொனேஷனா குடுத்த தொகை மட்டும் கிட்டத்தட்ட 1000 கோடி. 1000 கோடி இவன் டொனேஷனா குடுக்குறான்னா, இவன் மருந்து தயாரிக்கிறதுல எவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணுவான்? எவ்வளவு காசு மிச்சம் பிடிக்கணும்னு முயற்சிப்பான் யோசிச்சு பாருங்க. கவர்ன்மெண்ட் டெண்டர் தானே! மருந்துகள சாப்பிட போறது ஏழை எளிய மக்கள் தானே! குவாலிட்டிய பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? அப்படின்னு நெனச்சிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட் கலந்திருக்குங்க காஃப் சிரப்ல. அதை உட்கொண்டா உடனே கிட்னி டேமேஜ் வரும். அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் வரும். இதுல பரிதாபம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய மருத்துவர் ஒருத்தர், இல்ல இந்த மருந்து நல்லா தான் இருக்கு. இந்த மருந்துனால பிரச்சனை வரல. ஏன்னா, இவர் குடுத்த மருந்த சாப்பிட்டு அந்த குழந்தை இறந்து போச்சுன்னோன, அந்த மருத்துவர போய் கேள்வி கேட்டிருக்காங்க மக்கள்லாம். அவர் பயந்துகிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த மருந்துனால எதுவும் இல்ல. அத பாருங்க நான் குடிச்சு காமிக்கிறேன்னு குடிச்சவரு, அவர் மயக்கம் போட்டு விழுந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா அட்மிட் ஆயிருக்காராம். இந்த பார்மா கம்பெனிகளும், அரசாங்கமும் சேர்ந்து மருத்துவர்கள் மீது பழிய போட முயற்சி பண்றாங்க. மருத்துவர்கள் பிரிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அளவுக்கு அதிகமான டோசேஜ் குடுத்துட்டாங்க. அதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. அப்படின்னு சொல்றாங்க. ஒரே சாம்பிள சென்ட்ரல் அத்தாரிட்டி, ஸ்டேட் அத்தாரிட்டி 2ம் டெஸ்ட் பண்ணுது. இதுல சென்ட்ரல் அத்தாரிட்டி எந்த கலப்படமும் இல்லன்னு சொல்றாங்க. ஆனா ஸ்டேட் அத்தாரிட்டி இதுல கலப்படம் இருக்கு. டிஇஜி கலந்திருக்கு. அதுவும் அனுமதிக்கப்பட்ட அளவிட பல மடங்கு கிட்டத்தட்ட 50% இருக்காம். அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யார காப்பாத்த முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. கொஞ்ச நாள் முன்னால போன வருஷம் இதே மாதிரி தான் நாக்பூர்ல, மகாராஷ்டிரால ஒரு கேஸ். அரசாங்கத்துக்கு மருந்து சப்ளை பண்ணுது ஒரு கம்பெனி. ஆன்டிபயோடிக் அப்படிங்கிற பேர்ல சாக் பவுடர் குடுத்துருக்காங்கங்க. அத இதே மாரி ஒரு ட்ரக் கண்ட்ரோல் அவர் நேர்மையானவர் போல இருக்கு. அவர் அத டெஸ்டிங்க்கு அனுப்பி, இது ஆன்டிபயோடிக் இல்ல. நாம ஏதோ மக்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன கியூர் பண்றதுக்கு நாம மருந்து குடுக்குறோம். ஆன்டிபயோடிக்ன்னு நெனச்சு குடுத்துட்டு இருக்கோம். இது வெறும் சாக் பவுடர். இதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கிறத அவர் வெளியில கொண்டு வந்தார் உண்மைய. அதுக்கப்புறம் ஆராய்ஞ்சு பார்த்ததுல, ஹரியானால இருக்கக்கூடிய ஒரு வெட்னரி கம்பெனி, அதாவது விலங்குகளுக்கு மருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி, இந்த போலி மருந்துகள தயாரிச்சிருக்காங்க. தயாரிச்சது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களுக்கு ரெகுலரா சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு ட்ரக் கண்ட்ரோலர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செக் பண்ணதுனால அந்த உண்மை வெளியில வந்தது.
இல்லன்னா இவ்வளவு நாள் மருந்து அப்படிங்கிற பேர்ல சாக் பவுடர குடுத்து ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க மக்கள. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அரசாங்கம் சொல்லுது நாங்க நடவடிக்கை எடுப்போம். கண்டிப்பாக தண்டனை வாங்கி குடுப்போம். இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 2 வருஷமா 40க்கும் மேற்பட்ட சாம்பிள்ஸ குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட்ட ஃபெயில் பண்ணியிருக்குன்னா, அந்த கம்பெனிய பிளாக் லிஸ்ட் பண்ண வேண்டாமா? மறுபடியும் அந்த கம்பெனிகள் கிட்ட இருந்து எப்படி நீங்க மருந்த வாங்குனீங்க? இது இந்தியாவுல மட்டும் தான் நடக்குதா கேட்டீங்கன்னா, இல்ல. இந்தியால தயாரிக்கக்கூடிய மருந்துனால, ஆப்பிரிக்கால கேம்பியா நாட்ல 80 குழந்தைகள் இறந்து போச்சு 2022ல. ஹரியானால இருக்கக்கூடிய இதே மாதிரி ஒரு 5 பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் தயாரிச்ச மருந்த, அவங்க கேம்பியாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய குழந்தைகள் 80 குழந்தைகள் இந்த மருந்த சாப்ட்டு கொத்து கொத்தா செத்து விழுந்திருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய இந்த கம்பெனி அதிகாரிகள் மீது அந்த அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கு. ஆனா இங்க அவங்க மேல இன்னும் கேஸ போட்டு அந்த கேஸ இழுத்தடிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் அந்த வழக்குல எந்த பெரிய புரோகிரஸும் இல்ல அப்படின்னு இணையதளங்கள்ல போய் செக் பண்ணா தெரியுது. அப்போ இந்த ஊழல் தெரிஞ்சே நடக்குது. அரசாங்கமும், பார்மா கம்பெனிகளும் சேர்ந்து இவங்க பணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, இவங்க லாபம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்களோட உயிரோட விளையாடிட்டு இருக்காங்க. இத வெளிப்படையா ஒரு ஆசாமி பண்ணான். பாபா ராம்தேவ். கோவிட் காலத்துல ஞாபகம் இருக்கா? இந்த நாட்டுடைய ஹெல்த் மினிஸ்டர் ஹர்ஷ்வர்தன் மேடையில நின்னு இந்த ஃப்ராடோடைய மருந்துக்காக பிரச்சாரம் பண்ணாரு. கொரோனில் சாப்பிட்டா கொரோனா பறந்து போயிடும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாரு. பொய் பிரச்சாரம் பண்ணாரு. இவருடைய தயாரிப்புல வந்த கண் மருந்த போட்டு நெறைய பேருக்கு கண் பார்வை போயிடுச்சு அப்படின்னு கேரளாவை சேர்ந்த ஒரு டாக்டர் போய் கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்றாரு. அப்படி ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் பொய்யான தகவல்களை சொல்லி இவங்க வந்து புராபகேட் பண்றாங்க. இவங்க மருந்துகளுக்கு விளம்பரம் பண்றாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் சுப்ரீம் கோர்ட் கடுமையான கண்டனங்களை தெரிவித்ததுக்கு அப்புறமும் இவங்க அந்த மருந்துகள மார்க்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. இத நிப்பாட்றீங்களா? இல்ல உங்க மேல நடவடிக்கை எடுக்கட்டுமா? அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டு ஒரு கட்டத்துல இவங்களுக்கு வந்து ஒரு அல்டிமேட்டம் குடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அத நிப்பாட்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாபா ராம்தேவ் மேல எந்த நடவடிக்கையும் இல்ல. யார் காப்பாத்துறா? எத்தன பேரோட கண் பார்வை போயிடுச்சு? அதெல்லாம் திருப்பி வருமா? இந்த மாரி அயோக்கியர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது ஒரு அரசு. எவ்ளோ வயித்தெரிச்சலா இருக்குங்க. சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாமே 2 வயசுல இருந்து 5 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைங்க இன்னைக்கு இறந்து போயிருக்கு. நிமிஷத்துக்கு நிமிஷம் டெத் டோல் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. இந்த நிமிஷம் பார்க்கிற வரைக்கும் 12 குழந்தைங்க இருக்கிறாங்க. இன்னும் எத்தன குழந்தைங்க இந்த காஃப் சிரப்ப கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியாது. கடைசியா பேரண்ட்ஸ்க்கு ஒரு தயவு செஞ்சு ஒரு மருத்துவராக ஒரு வேண்டுகோள வைக்கிறேன். சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஓவர் த கவுண்டர் தயவு செஞ்சு இந்த மாரி மெடிசின்ஸ வாங்கி குடுக்காதீங்க. அது எப்பேர்ப்பட்ட கம்பெனியோடைய நல்ல தயாரிப்பா இருந்தாலும் தயவு செஞ்சு ஓவர் த கவுண்டர் செல்ஃப் மெடிகேஷன் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதுவும் சின்ன குழந்தைகளுக்கு மருத்துவர் ஆலோசனை இல்லாம தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உலக அளவுல வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல ஆரம்பிச்சு எல்லாருமே அதத்தான் சொல்றாங்க. 5 வயசுக்கு கீழ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு காஃப் சிரப்ஸ் குடுக்காதீங்க. அது உயிருக்கே ஆபத்தாக போய் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பல்வேறு காலகட்டங்கள்ல எச்சரிக்கை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னமும் நாம அலட்சியமா டாக்டருக்கு போனா ஃபீஸ் குடுக்க வேண்டி வருமே. டாக்டருக்கு போனா அங்க கியூல நின்னு பார்க்க வேண்டி இருக்குமே. டாக்டருக்கு போனா டைம் வேஸ்ட் ஆகுமே. டாக்டர்ட்ட கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நான் ரொம்ப பிஸி அப்படிங்கிற பேர்ல நமக்கு தெரிஞ்ச பிராண்ட ஓவர் த கவுண்டர் வாங்கி குடுத்துட்டு இருக்கோம். முதல்ல இதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாட அரசாங்கம் கொண்டு வரணும். பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம எந்த ஒரு மெடிசினையுமே எந்த ஒரு மருந்து கடையில யாரும் வாங்க முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸ் கொண்டு வரணும். கேரளால கொண்டு வந்திருக்காங்க இப்ப. அந்த மாதிரி தமிழ்நாடு அரசும் தயவு செஞ்சு ஒரு ரூல போடுங்க. யாரா இருந்தாலும் பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தா தான் அவங்களுக்கு மருந்து கொடுக்கப்படும். அந்த பிரிஸ்கிரிப்ஷனும் இம்மீடியட்டா இருக்கணும். அதுக்குன்னு ஒரு 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 டியூரேஷன வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 1 மாசத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரிஸ்கிரிப்ஷன்க்கு மட்டும் தான் நாங்க குடுப்போம். இல்லன்னா அதே டாக்டர ரிவ்யூ பண்ணி புதுசா ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு வரணும். அப்படின்னு தயவு செஞ்சு ஒரு ரூல் போடுங்க. ஓவர் த கவுண்டர் தயவு செஞ்சு மெடிசின்ஸ் வாங்காதீங்க.
குழந்தைகளுடைய வாழ்க்கையில தயவு செஞ்சு விளையாடாதீங்க. அலட்சியமா இருக்காதீங்க. இப்ப கூட ஒன்றிய அரசு தரப்புல இருந்து நெறைய ஆட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்க முடியும். சோசியல் மீடியால, டிவிலலாம். பெரிய பெரிய கம்பெனி தயாரிக்கக்கூடிய பிராண்டட் மருந்தோட ஈக்வலன்ட் ஜெனரிக் மருந்து வந்து ஜன் ஔஷதி கேந்திராலலாம் அவைலபிளா இருக்கு. பெரிய பெரிய கம்பெனி தயாரிக்கக்கூடிய மருந்துகளுக்கு 100, 1000ன்னு குடுக்கறத விட, அதே காம்பினேஷன் இருக்கக்கூடிய அதோட ஜெனரிக் மருந்து, அதோடைய கால்வாசி விலைக்கு கிடைக்கும். அதை வாங்கி சாப்பிடுங்க. அத பயன்படுத்திக்கோங்க. அப்படிங்கிற அட்வர்டைஸ்மென்ட் எல்லாம் வருது. பெரிய பெரிய கம்பெனி தயாரிக்கக்கூடிய மருந்துகளே நம்ப முடியலங்க. அவங்களே குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட்ல ஃபெயில் ஆறாங்களே. அப்ப இந்த ஜெனரிக் பிராண்ட்ஸ யாரு தயாரிக்கிறாங்க? எப்படி தயாரிக்கிறாங்க? அதற்கெல்லாம் ஏதாவது ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கா? சூப்பர்விஷன் இருக்கா? யார் அத செக் பண்றாங்க? எதுவுமே தெரியாது. அப்ப எத நம்பி எந்த மருந்து வாங்கி சாப்பிடுறது? மக்கள பாதுகாக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. ஆனா அத பத்தி எல்லாம் இந்த அரசாங்கம் கவலைப்படாது. ஏன்னா செத்தது ஏழை எளிய மக்கள் தானே. பணக்காரன் எவனாவது செத்திருந்தான்னா, இது ஒரு பெரிய பிரச்சனையா மீடியால ஒரு பெரிய டிஸ்கஷனா மாறி இருக்கும். சிஎம் ஸ்கீம்ல ஏழை எளிய மக்கள் இலவசமா குடுக்குற மருந்து தானே. உங்களுக்கெல்லாம் இது போதும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். எப்படியும் அரசாங்கமும், இந்த பார்மா கம்பெனிங்களும் சேர்ந்து இத ஊத்தி மூடிடுவாங்க. செத்தவங்களுக்கு பாவம் ஏழை மக்கள் தானே ஒரு 10,00,000மோ, 20,00,000மோ நிவாரணம்னு குடுத்துட்டா, அவங்க வாய மூடிட்டு பேசாம இருப்பாங்க அப்படிங்கிற அலட்சியம். இந்த அரசாங்கம் நம்மளுடைய ஆரோக்கியத்த பாதுகாக்கும் அப்படின்னு நம்ம நம்ப முடியாது. அதனால நம்மளுடைய பாதுகாப்பு நம்ம கையில தான் இருக்கு. சேஃபா இருங்க. ஒரு மருந்த சாப்பிடுறதுக்கு முன்னால 1க்கு 2 தடவ யோசிங்க. நல்ல மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பெயரில் மருந்துகளை எடுக்கணும். நன்றி. வணக்கம்.